Hello everyone, welcome to 𝗨𝗧𝗏. இந்த வீடியோல September 19th of 2024 ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்காக ஹிந்து நியூஸ் பேப்பரோட சென்னை எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோவோட PDF நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலகிராம் சேனல்ல இருக்கு. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் சைமல்டேனியஸ் போல்ஸ் பிளான் கெட்ஸ் யூனியன் கேபினட் நாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் தான். ஸோ இதோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீடைலா பார்க்கலாம். அண்ட் செகண்ட் ஆர்டிகல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் phase 1 போல் பீஸ்ஃபுல் ரெக்கார்ட்ஸ் 61.13% டர்ன் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். பட் இந்த ஆர்டிகல் வந்து நம்ம டீடைலா படிக்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் கிடையாது. ஏன்னா இது ஒரு கான்சிக்வன்ட் நியூஸ் தான். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அசம்பிளி எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல, அதோடது. ஓகே, அண்ட் இந்த நியூஸ் ஆர்டிகல் நமக்கு பெருசா தேவையில்லை. இது வந்து ஒரு பழைய நியூஸ் தான். அண்ட் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் வாட்டர்ஸ் இந்தியா டு ஃப்ரீ ஸ்டாக் வித் பாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிகளோட பெர்ஸ்பெக்டிவ் நம்ம டீடைலா பார்க்கலாம். அண்ட் இது நமக்கு தேவையில்லை. அண்ட் இந்த ஆர்டிகளும் நமக்கு பெருசா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் கிடையாது. அண்ட் வாக்கி டாக்கிஸ் சோலார் எக்யூப்மெண்ட் எக்ஸ்ப்ளோர்ட் அ டே ஆஃப்டர் மேஜர் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு முக்கியமான ஆர்டிகல் தான். இதையும் நம்ம பார்க்கலாம். பட் இந்த ரெண்டு ஆர்டிகளும் நமக்கு பெருசா தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம டீடைலா ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற ஆர்டிகல் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ சைமல்டேனியஸ் போல் பிளான் கெட்ஸ் யூனியன் கேபினட் நாட். ஓகே, ஸோ இப்போ இதுல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 2014ல பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரான ஒன்று அவங்க சொன்னது தான் இது. ஆல்மோஸ்ட் 2 டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நவ் தே ஆர் கான்ஃபிடென்ட் இன்ஆஃப் டு பிரிங் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஸோ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கான டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் இந்தியா இண்டிபெண்ட் ஆன டைம்ல இருந்தே இதுக்கான டிமாண்ட் இருக்குதான் செய்யுது. ஆனா அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நம்ம கண்ட்ரிக்கு பிராக்மேட்டிக்கலா இருக்குமா அப்படின்றது வந்து பெரிய கொஸ்டின். இப்போ இந்த மூவ் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ஆப்போசிஷன் லீடர்ஸ் வந்து அப்போஸ் பண்றாங்க. ஏன்னா வந்து இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன் வந்து இந்தியாவுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னு பார்ப்போம். ஏன்னா அதை தான் இந்த ஆர்டிக்கல்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு சில பேசிக்ஸ் தெரியணும். என்ன அப்படின்னா, இப்போ கேபினெட் வந்து ஒரு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை அப்ரூவ் பண்றாங்க, நாடு பண்றாங்கன்னா எதுக்குன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். ஏன்னா கேபினெட் ஒரு ரெக்கமெண்டேஷனை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கவர்மெண்டோட அஃபிஷியல் பாலிசியா மாறிடும். ஒன்ஸ் ஒரு மேட்டர் வந்து கவர்மெண்டோட அஃபிஷியல் பாலிசியா மாறிடுச்சு அப்படின்னா அந்த மேட்டர் ரிலேட்டட் ரெஸ்பெக்டிவ் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணணும், அதுக்கான அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. ஸோ எப்படி மினிஸ்ட்ரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, இன்கேஸ் அந்த மேட்டருக்கு வந்து ஒரு லெஜிஸ்லேஷன் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு பில்லா என்ன பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபர்தரா பார்லிமெண்ட்ல டிஸ்கஷன் நடக்கும். அண்ட் எவென்ச்சுவலா அது என்ன ஆகும், ஒரு லாவா மாறிடும். இல்ல அந்த மேட்டருக்கு வந்து லா தேவையில்லை அப்படின்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரா அதை வந்து இஷ்யூ பண்ணலாம். இல்ல இது ரெண்டுமே தேவையில்லை, வெறும் ஃபினான்சியல் சப்போர்ட் மட்டும் தான் வேணும் அப்படின்னா அந்த மேட்டருக்கு வந்து பட்ஜெட்டரி அலோகேஷன் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிசியை வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளோட கவர்னன்ஸ் சிஸ்டம்ல வந்து என்ன பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த சைமல்டேனியஸ் போல் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா கண்டிப்பா லா தேவை. 2 லாவுமே தேவை. ஒன்னு வந்து கான்ஸ்டிடியூஷனையும் அமெண்ட் பண்ணணும், இன்னொன்னு ரிப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 இதையுமே என்ன பண்ணணும்னா அமெண்ட் பண்ணியே ஆகணும். இப்போ கான்ஸ்டிடியூஷனை ஏன் நம்ம அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 83 வந்து இட் டிஃபைன்ஸ் த டென்யூர் ஆஃப் லோக்சபா அண்ட் ஆர்டிகல் 172 இட் டிஃபைன்ஸ் த டென்யூர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். இப்போ சைமல்டேனியஸ் எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த டென்யூர்ஸ்ல வந்து என்ன பண்ணணும், சில சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 356 பிரசிடென்ட் ரூல் இதையுமே மாத்தணும். ஏன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் லோக்சபாக்கும் சைமல்டேனியஸா எலெக்ஷன் நடத்துறோம் அப்படின்னா பாதியிலேயே ஹவுஸ் வந்து டிசால்வ் ஆறதுக்கு நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இப்ப லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எடுத்துட்டீங்க அப்படின்னா பிரசிடென்ட் ரூலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பிரசிடென்ட் ரூலை வந்து இம்போஸ் பண்ணா இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக்ட் கண்டிப்பா வரும். அப்போ நம்ம ஆர்டிகல் 356 என்ன பண்ணணும், அமெண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஆப்போசிஷன் லீடர் அதாவது ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து அதாவது இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மூவ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து டெஃபினட்டா இந்தியாவோட ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆர்டிகல் 356 நம்ம அமெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேட்ஸ்லாம் என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட அட்டானமி வந்து அவங்கள விட்டு போற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா சென்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு கிடைக்கும். அதனாலதான் ஆப்போசிஷன் லீடர் வந்து என்ன பண்றாங்க, இதை வந்து அப்போஸ் பண்றாங்க. ஓகே, சோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து கண்டிப்பா as a UPSC aspirant-ஆ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சோ that's all about this news article. ஸோ இந்த ஆர்டிக்கலை வந்து ஒன்ஸ் ரீடு பண்ணுங்க. ஸோ டிஃப்ரெண்ட் லீடர்ஸ் வந்து அவங்களோட ஒப்பீனியன் என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த பெர்ஸ்பெக்டிவ்லையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அதை பெருசாக
நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த ஆர்டிகல் பார்க்கலாம். இண்டஸ் வாட்டர்ஸ் இந்தியா டு ஃப்ரீஸ் டாக்ஸ் வித் பாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்து தெரியணும். ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் டெரிட்டோரியல் டிஸ்பியூட் வந்து இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஈவன் இந்தியா வந்து இண்டிபெண்டன்ட் ஆனதுல இருந்து இந்த டிஸ்பியூட் வந்து இந்தியாவுக்கு இருந்துட்டு தான் இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் வந்து டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ல இன்னும் ஒரு ரெசல்யூஷன் எடுக்காம தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ரிவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ரெண்டு கண்ட்ரிலயுமே ஃப்ளோ ஆகும். இந்த ரிவரை வந்து ரெண்டு கண்ட்ரியாலையுமே என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோலும் பண்ண முடியாது, சொந்தமும் கொண்டாட முடியாது. ஏன்னா இந்தியாவால இண்டஸ்ட்ரீட்டியை கம்ப்ளீட்டா என்ன பண்ண முடியாது, பிளாக்கும் பண்ண முடியாது. அண்ட் அதுல இருக்கிற வாட்டரை மொத்தமா யூஸ் பண்ணாலுமே பாகிஸ்தான்ல இருக்கிற பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க, சஃபர் ஆவாங்க. அது வந்து ஒரு மனிதாபிமானமே கிடையாது, எதிரியா இருந்தாலுமே. ஸோ அதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா 1960 வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 19 ஓகே எக்ஸாக்டா 64 இயர்ஸ்க்கு முன்னாடி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் சைன் பண்றாங்க. இந்த ட்ரீட்டியை சைன் பண்றதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் தான். இவங்க தான் மீடியேட்டரா இருந்து இந்த ட்ரீட்டியை வந்து புரோக்கர் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரீட்டியோட மெக்கானிசம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு கோஆபரேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இண்டஸ் ரிவர் வாட்டரோட இன்ஃபர்மேஷனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட்ல ரன் ஆகிற 3 ரிவர்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு அன்ரெஸ்ட்ரிக்டடா யூஸ் பண்ணிக்கலாம். இண்டஸ் ரிவர், ஜீலம் அண்ட் ஜெனாப். இதுல வந்து இந்தியா வந்து பெருசா என்ன பண்ணக்கூடாது, ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டோ இல்ல பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் இனிஷியேட் பண்ணக்கூடாது, வாட்டரை வந்து பிளாக் பண்ணக்கூடாது. ஆனா இந்தியா என்ன பண்ணிக்கலாம்னா ரெஸ்ட்ரிக்டட் யூஸ் பண்ணிக்கலாம். சில அக்ரிகல்ச்சர் அண்டு பீப்புளுக்கான வாட்டர், ஸோ இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே தவிர பெரிய லெவல் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இந்த 3 ரிவர் வந்து இந்தியாவுக்கு ரெஸ்ட்ரிக்டட், பாகிஸ்தானுக்கு அன்ரெஸ்ட்ரிக்டட். அதே மாதிரி 3 ஈஸ்ட் ரிவர்ஸ் ராவி, பியாஸ் அண்ட் சட்லெஜ், இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அன்ரெஸ்ட்ரிக்டட் யூஸ். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம், இனிஷியேட் பண்ணலாம். ஆனால் பாகிஸ்தானுக்கு ரெஸ்ட்ரிக்டட் யூஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வாட்டர் ஷேரிங்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம டிஸ்பியூட்டுக்கு கொண்டு போகணும் இல்லையா. சோ இப்போதைக்கு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியோட அக்ரிமெண்ட் படி 80% வாட்டர் வந்து பாகிஸ்தான் யூஸுக்கும் 20% வந்து இந்தியாவுக்கும் போற மாதிரி இருக்கு. அப்ப இதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இதை சால்வ் பண்றதுக்கு இந்த ட்ரீட்டிலேயே என்ன பண்ணிருக்காங்கன்னா பெர்மனன்ட் இன்டஸ் கமிஷன் அப்படின்றத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இது ரெண்டு கண்ட்ரிலயும் இருக்கு, பிஐசி. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேண்டேட்டரியா அட்லீஸ்ட் இன் a year அவங்க வந்து மீட் பண்ணியே ஆகணும். இந்த இண்டஸ் வாட்டர் ரிலேட்டட் மேட்டர்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணணும். இந்த இஷ்யூவை அவங்களே சால்வ் பண்ணிக்கணும். இன்கேஸ் இதுல சால்வ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா இந்த டிஸ்பியூட்டை சால்வ் பண்றதுக்கு வேர்ல்டு பேங்க் வந்து நியூட்ரல் எக்ஸ்பர்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அவங்க ஒரு வேர்டிக்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ஏதோ ஒரு கண்ட்ரி இந்தியாவோ பாகிஸ்தானோ சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னா இதை வந்து ஆர்பிட்ரேஷனுக்கு எடுத்துட்டு போகலாம். வேர்ல்டு பேங்க் இதுக்குன்னே கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் வந்து வேர்ல்டு பேங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியோட டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம். இப்போ இந்த இண்டஸ் வாட்டரை பொறுத்த வரைக்கும் இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து மேஜர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கிஷன்கங்கா ரிவர்ல அண்ட் ரேட்டல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட், இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் வந்து அப்போஸ் பண்றாங்க. இதை வந்து ஆர்பிட்ரேஷனுக்கு எடுத்துட்டும் போயிருக்காங்க. இது வந்து பிரச்சனையா தான் இருக்கு. இப்போ இந்த ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும் இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெர்மனன்ட் இன்டஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, இவங்க வந்து மீட் பண்ணணும்ல. இப்போ இந்தியா வந்து இஸ் நாட் ரெடி டு மீட். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இருக்கு பாத்தீங்களா, இது வந்து 64 வருஷம் பழைய ட்ரீட்டி ஆயிருச்சு. இதை வந்து ரிவிஷன் பண்ணணும். அப்ப ரிவிஷன் பண்ணணும்னா பாகிஸ்தானோட கவர்மெண்ட் வந்து நம்ம கூட உட்காந்து பேசணும். பட் தே ஆர் நாட் ரெடி. அதனால இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா எங்க கூட உட்காந்து பேசுங்க, இந்த ட்ரீட்டியை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா 80% வந்து பாகிஸ்தானுக்கும் 20% வந்து இந்தியாவுக்கும் இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்டிஃபையபிள். அப்போதைக்கு ஓகேவா இருந்திருக்கலாம், பட் இப்போதைக்கு இதை வந்து நம்மளால ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட டெமோகிராபிக் சேஞ்சஸ் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு, பழைய மாதிரி இல்ல. பாப்புலேஷன் வந்து ஹையர் ஆயிருச்சு, வாட்டரோட நீடு வந்து தேவையா இருக்கு, இந்தியாக்கான எனர்ஜி நீடு வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அப்ப இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்தியா என்ன பண்றாங்கன்னா எங்க கூட வந்து பேசுங்க, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இந்த ஆர்பிட்ரேஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் இன்எஃபெக்டிவ், நான் ஃபங். அப்போ இந்த ட்ரீட்டியை நம்ம ரிவைஸ் பண்ணணும் இந்தியா கேட்கறதுல வந்து எந்த தப்பும் இல்லை. ஆனா பாகிஸ்தான் வந்து ரெடி கிடையாது. அப்போ எங்க கூட வந்து பேசுங்க, நம்ம வந்து இந்த பெர்மனன்ட் இன்டஸ் கமிஷன் மீட்டிங் இருக்குல்ல, ரெகுலரா நம்ம பண்ணணும்ல, இதை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம்னு இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த நியூஸ். ஓகே, சோ தட்ஸ் ஆல் அபவுட் இட். அண்ட் வந்து நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல்ல வாக்கி டாக்கிஸ் சோலார் எக்யூப்மெண்ட் எக்ஸ்ப்ளோர்ட் அ டே ஆஃப்டர் பேஜர் பிளாட்ஸ்.
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெபனானில் வந்து பார்த்தீங்கன்னா 17th வந்து அங்கே யூஸ் பண்ணுற பேஜர்ஸ் எல்லாம் வெடிச்சிருக்கு. நேற்று 18th செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் எக்யூப்மெண்ட்ஸு, வாக்கி டாக்கிஸ் இதெல்லாமே வெடிச்சிருக்கு. அந்த பேஜர் வெடிச்சப்போ என்ன சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, ஓகே இது வந்து பேட்டரி மால் ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அப்படியே பேட்டரி மால் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எப்படி சைமல்டேனியஸாக பேஜஸ் வந்து வெடிக்கும்? அப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கிஸ்லாம் வெடிச்ச உடனே சஸ்பெக்ட் வந்து மாறிடுச்சு. இது வந்து ஒரு நியூ டைப் ஆஃப் வார்ஃபேர் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த பிளாஸ்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில டெத் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 2800 பீப்புள் வந்து என்ன ஆயிருக்காங்க, காயப்பட்டிருக்காங்க. ஸோ இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டைரக்டா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நாங்கள் தான் இதை பண்ணோன்னு சொல்லாட்டினாலும் இஸ்ரேலோட ஆர்மியோட அண்ட் செக்யூரிட்டி ஏஜென்சிஸோட மூவை பற்றி ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால நம்மளால லிங்க் பண்ணிக்க முடியும் இது வந்து இஸ்ரேல் தான் பண்ணாங்க அப்படின்னு. ஏன்னா இது வந்து எஃபிஷியண்டா இருக்கு ஆர்மியோட எஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் சிலபஸ்க்கு இனிமே டீட்டெயில்டான ஆர்டிகல்ஸ் வரும். இது ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிறனால இது வந்து ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் வந்து இந்த லெபனான் பற்றி நம்ம பார்த்தலாம். இப்போ இந்த வாக்கி டாக்கி எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் யாரை டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லெபனான்ல ஹிசாபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு. அந்த மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் வந்து ஈரான் சப்போர்ட் பண்ற ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா ஆக்ட் ஆவாங்க. ஸோ அவங்கள டார்கெட் பண்ணி தான் இந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. இப்போ லெபனான் எடுத்துட்டீங்க அப்படின்னா, லெபனான் வந்து 2 கண்ட்ரியோட பார்டர் இருக்கு. ஒன்று வந்து சிரியா, இன்னொன்று வந்து இஸ்ரேல். ஸோ நார்த் அண்ட் ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிரியா இருக்கும், வெஸ்ட்டில் வந்து மெடிட்ரேனியன் சி, அண்ட் சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இருக்கு. இதோட கேபிட்டல் தான் பெய்ரூட். இந்த கண்ட்ரியோட ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிடிக்ஸ்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மேப் மட்டும் நம்ம பார்த்தா பத்தாது, அந்த கண்ட்ரியோட லிட்டில் பிட் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் அந்த கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் சிஸ்டமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு யூபிஎஸ்சி வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸ்பெசிஃபிக்காக ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கன்சிஸ்டண்டாக இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. அதனால நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ லெபனான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்ட இருந்து 1943 இண்டிபெண்டன்ட் ஆகுறாங்க. லெபனானோட பொலிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இட்ஸ் அ பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. ஸோ இந்தியா மாதிரியே இட் இஸ் ஆல்சோ பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. பட் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இது பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி வித் கன்ஃபெஷனலிசம். கன்ஃபெஷனலிசம் அப்படின்னா என்னன்னா, அந்த பொலிட்டிக்கல் போஸ்டிங் இருக்கு பாத்தீங்களா, பொசிஷன்ஸ் லைக் பிரசிடென்ட் அப்படின்னா அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில இருந்து தான் வரணும். பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவர் வந்து சன்னி முஸ்லிம்ஸ்ல இருந்து தான் வரணும். ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து ஷியா முஸ்லிம்ல இருந்து தான் வரணும். இந்த மாதிரி பாலிட்டியை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு யூனிக். இந்த மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது வேர்ல்டுல. ஓகே, இந்த மாதிரி யூனிக்கான பொலிட்டிக்கல் சிஸ்டம் வேற என்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலமா லெபனான் சிவில் வார் வந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த சிவில் வார்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து உள்ள இன்வால்வ் ஆனாங்க. அப்ப இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா ஈரான் வந்து இந்த சிவில் வார்ல உள்ள இறங்கி ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதான் ஹிசாபுல்லா. ஓகே, இந்த பிரச்சனை தான் இன்னும் போயிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் நம்மளோட எக்ஸாமுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, வேர்ல்டுலயே ஹையஸ்ட் பெர் கேபிட்டா ரெஃப்யூஜி இன்ஃப்ளெக்ஸ் வந்து இருக்கிறது இந்த கண்ட்ரியில தான். ஏன்னா இஸ்ரேல்ல இருந்து சிரியால இருந்து ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ரெஃப்யூஜியா லெபனான்குள்ள வந்துட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் இன்னொரு ஒரு சின்ன கீ ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து பைப்லோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சியன் சிட்டி இருக்கு. இது வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட். ஏது ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டுலயே ஒன் ஆஃப் தி ஆன்சியன் சிட்டி விச் இஸ் ஸ்டில் ஆக்குபைடு அண்ட் த்ரைவிங் அப்படின்றதுக்காக இதுக்கு வந்து ஹெரிட்டேஜ் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பைப்லாஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பேஜில் வந்திருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல் என்னன்னு பார்க்கலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் டிஸ்மிசஸ் ப்ளீ டு ஷிஃப்ட் திருவள்ளுவர் டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகும். இதில் இருக்கிற ஃபேக்ட்ஸ், அதாவது மயிலாப்பூர்ல இருக்கிற திருவள்ளுவர் டெம்பிள்ல எவ்ரி செகண்ட் டே ஆஃப் தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திருவள்ளுவர் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த திருவள்ளுவர் டே வந்து தைல செலிப்ரேட் பண்ணக்கூடாது, வைகாசி அனுச நட்சத்திர டேல தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ப்ரொஃபசர் ஒருத்தர் சாமி தியாகராஜன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாரு 2021. அதை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால வைகாசி அனுச நட்சத்திரம் டே வந்து திருவள்ளுவர் டேயா மாத்தணும் அப்படின்னு இவர் டிமாண்ட் வைக்கிறாருன்னா, ஏன்னா அதுதான் திருவள்ளுவரோட பர்த் டே அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி திருவள்ளுவரோட பர்த் டேக்கு வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க, இதுதான் திருவள்ளுவர் பர்த் டே அப்படின்னு பாத்தீங்கன்னா, மயிலாப்பூர்ல திருவள்ளுவர் திருநாட்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் இருக்கு.
ஸோ இதோட ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ சுப்பையா பிள்ளை அப்படின்றவர் 1935ல் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா May 18, 1935ல் இந்த வைகாசி அனுசம் நட்சத்திரம் டேல வந்து திருவள்ளுவரோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஈவன் அந்த செரமானியில் மறைமலை அடிகளார் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஹிஸ்டாரிக்கலி எவிடென்ட். ஸோ இதை தான் எவிடன்ஸாக வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோர்ட்டில் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அப்போ கவர்மெண்டோட தரப்பில் இதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் வந்து திருவள்ளுவர் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறது அவரோட பர்த்டே வந்து காரணம் காட்டி கிடையாது. திருவள்ளுவரோட ஒர்க் இருக்கு பார்த்தீங்களா, திருக்குறள், அதை வந்து இயர்மார்க் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், திருவள்ளுவர் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சார்பில் இருந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. கோர்ட் வந்து இதை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் கொடுத்துருக்காங்கன்னா, திருவள்ளுவரோட பர்த்டேக்கு இந்த 1935ல் அவங்க ஒன்ஸ் செலிப்ரேட் பண்ணால் அதை மட்டும் நம்ம என்ன வச்சுக்க முடியாது, எவிடன்ஸாக வச்சுட்டு இந்த கேஸை வந்து கொண்டு போக முடியாது. ஏன்னா திருவள்ளுவர் பிறந்ததுக்கு ஹிஸ்டாரிக்கலி ரெக்கார்டு கிடையாது. வெறும் 20th செஞ்சுரியில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியாது, கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால இந்த ரிட் பெட்டிஷனை வந்து என்ன பண்ணிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம எக்ஸாமுக்கு இந்த ஃபேக்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகே, தட்ஸ் இட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவுத் பேஜ்லையும் பெருசாக இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வந்து இல்லை. அண்ட் நியூஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்டிக்கல் வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா, சந்திராயன் 4 வீனஸ் ஆர்பிட்டர் கெட் அப்ரூவல் ஃப்ரம் யூனியன் கேபினட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சந்திராயன் 4 இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா பர்பஸ்ஃபுல்லாக சக்ஸசிவாக கண்டக்ட் பண்ணுற ஒரு மிஷன் தான். ஓகே, ஏன்னா சந்திராயன் 1 இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 2008ல் லான்ச் பண்ணாங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, மூனோட ஆர்பிட்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ப்ரோபை வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட மிஷன். இதை வந்து நம்ம சக்ஸஸாக பண்ணிட்டோம். அதுக்கடுத்து 2019ல் சந்திராயன் 2 வந்து லான்ச் பண்ணாங்க. இதோட பர்பஸ் என்னன்னா, ஆர்பிட்டரை வந்து நம்ம லான்ச் பண்ணணும், பிளஸ் மூனோட சர்ஃபேஸில் லேண்டர் அண்ட் ரோவர் இதை வந்து லேண்டு பண்ணாங்க. ஓகே, ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திராயன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் லேண்டிங் அப்படின்னா சன்னோட சர்ஃபேஸில் நம்மளோட ப்ரோப்ஸ் வந்து ரோவர்ஸ் இதெல்லாம் என்டர் ஆகுறப்போ அதை வந்து நம்மளோட கண்ட்ரோல் சென்டரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, போய் பொத்துன்னு விழும். அதுதான் ஹார்ட் லேண்டிங். இதில் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிரும். இப்போ ஒரு ஹை ப்ரெசிஷன் லெவல் ஒரு மிஷனை வந்து நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னா இந்த ஹார்ட் லேண்டிங்லாம் வேலைக்கே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்மளோட ககன்யான் மிஷன் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து இது பண்ணுறதுக்கு இது பண்ணுறோம். மேன்டு ஸ்பேஸ் மிஷனை வந்து நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் மூனுக்கு வந்து இந்தியா மேன்டு ஸ்பேஸ் மிஷன் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் வேணும்ல சாஃப்ட் லேண்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 வந்து நம்ம 2023ல் என்ன பண்ணோம், லான்ச் பண்ணோம். இது வந்து மூனோட சர்ஃபேஸில் சாஃப்ட் லேண்டிங். இப்போ நெக்ஸ்ட் இந்த மிஷன்ஸோட சக்சஸிவ் மிஷனாக சந்திராயன் 4 வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். இதுக்கு வந்து கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ரெசைஸ் டேட் இந்த டைம் பீரியடில் வந்து லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு இல்லை, ஓவராலாக ஒரு டைம் பீரியட் வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாஃப்ட் லேண்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம்ல. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, மூனோட சர்ஃபேஸில் கிரிட்டிக்கலான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சேஃபாக லேண்டு பண்ண முடியும். அப்போ அங்கேருந்து சில ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், திரும்ப எர்த்துக்கு கொண்டு வர முடியும். அதுக்கான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து நம்மளோட இஸ்ரோக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ சந்திராயன் 4 என்ன பண்ணும் அப்படின்னா சாஃப்ட் லேண்டிங் பண்ணுவாங்க, பிளஸ் மூனோட சர்ஃபேஸ்ல இருந்து ராக்கை எர்த்துக்கு எடுத்துட்டு வர முடியும். ஸோ அதுதான் இந்த மிஷன். ஸோ இதுக்கு கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ககன்யான் மிஷனுக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ்டு மிஷன், இந்தியாவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து பில்டு பண்ணணும், மேனை வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்பணுன்றதான் இந்த ப்ராஜெக்டோட ஆம்பிஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லான்ச் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அடுத்து நெக்ஸ்ட் ஜென் லான்ச் வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து வீனஸ்க்கு வந்து ஒரு ஆர்பிட்டர் மிஷன் வந்து நம்ம லான்ச் பண்ணணும் அப்படின்றதுக்கும் கேபினெட் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல்ல பார்த்தோம் இல்லையா, கேபினெட் வந்து நோட் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அது வந்து கவர்மெண்ட் பாலிசியாக மாறிடும். இப்போ இந்த மாதிரி ஸ்பேஸ் மிஷனுக்குலாம் என்ன பண்ணுவாங்க, லாலாம் தேவையில்லை, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் தேவையில்லை, பட்ஜெட்ல ஃபினான்ஷியல் அலோகேஷன் பண்ணாங்கன்னா போதும், அந்த மினிஸ்ட்ரி வந்து அடுத்து அதை வந்து பார்த்துக்குவாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பேஜில் வந்து இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல். இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் இதோட கண்டெக்ஸ்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பிரைசஸ் ஆஃப் எசென்ஷியல்ஸ் அன்லைக்லி டு ரைஸ் டியூரிங் ஃபெஸ்டிவ் சீசன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம வந்து நேற்று கூட பிஸ்னஸ் பேஜில் ஒரு ஆர்டிகல் பார்த்தோம் இல்லையா, அதாவது ஹோல்சேல் பிரைஸ் இன்டெக்ஸில் இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு, ஆனால் அதனால கன்சியூமர் பிரைஸ் இன்டெக்ஸ் மூலியமா இன்ஃப்ளேஷன் வந்து குறையணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு பார்த்தோம். ஏன்னா நிறைய எக்கனாமிக்ஸ் டைனாமிக்ஸ் வந்து உள்ள இன்வால்வ் ஆகும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் பிரைஸ் இன்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ஸ் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்லைக்லி டு ரைஸ் டியூரிங் ஃபெஸ்டிவ் சீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் சம் சார்ட் ஆஃப் ரிலீஃப். ஸோ என்னன்னா ரீசெண்டாக நம்மளோட கவர்மெண்ட் வந்து இந்த எடிபிள் ஆயில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கான கஸ்டம் டியூட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான டிசிஷன் எடுத்திருக்காங்க. இது எந்த
விதத்துலையும் இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் எசென்ஷியலோட ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் சார்பில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து இந்த டொமஸ்டிக்லி ப்ரொடியூஸ்ட் ஆயிலோட இதை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த ஒரு மெஷர் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப்காக. அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்டேட்ஸ் அண்ட் எம்சிக்யூஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவோம், அதனால டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.